உங்கள் வீட்டில் இருக்கும் இவர் சந்தோஷமாக இல்லை, மிகுந்த மன வருத்தத்தில் உள்ளார். அவர் அடிபட்டும் இருக்கலாம், இல்லை மனசில் மிகுந்த வலியோடு இருக்கலாம். அதனால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த விதமான பலனும் இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படவே இல்லை. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கூட பேசுவான், ஒரு பறவை இன்னொரு பறவையோட பேசும், ஒரு விலங்கு இன்னொரு விலங்கோட பேசும். ஆனால் நாம் சாயப்பாவோட பேசணுன்னா அதுக்கு இது எதுன்றது தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதுக்கு இதை நாம் தயார் செஞ்சுட்டா போதும், அவரும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றும் அடிக்கடி பேசி நம்ம வாழ்க்கையில் பல நல்ல திருப்பத்தையும் கொண்டு வரும். வாழ்க்கையில் பல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தும் அதை பயன்படுத்தாமல் வாழ்ந்ததால் ஒரு பயனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து துன்பன்ற பெருங்கடலில் கதறிக்கிட்டு இருக்கோம். ஒரு நொடியும் உங்களால் சிறப்பான தொடக்கத்தை நீங்கள் தொடங்க முடியும். அதற்கு உரிய நேரமும் காலமும் இந்த பதிவில் எப்பொழுது என்று சொல்லப்பட்டு உள்ளது. ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மனுஷன் சாயப்பா ரூபத்தில் வந்து உங்களை வாழ்த்திட்டு போவார். 100% இது உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தான் தீரும். அதை உடனே நடக்கணுமா இல்லை உங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கணுமான்றது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நடக்கும். நடக்கிறது நடக்காமல் என்றைக்கும் இருக்காது. அப்போது இது எல்லாமே உங்களுக்கு இப்போ கிடைச்சதுன்னா உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பெரிய ஒரு மலர்ச்சியை பெறுன்றதை நீங்கள் முடிவு பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அதனுடைய ஆழமும் அதனுடைய அமைதியும் உங்களை மெய்சிலிருக்க வைக்கும். இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, மாதத்தோட கடைசி நாள். ஏன்னா அன்னைக்கே நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். இந்த மே மாதம் 7th அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வெற்றிக்கு ஆயத்தமாக இருங்க அப்படின்னு. அப்போ எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டே. ஏன்னா மே 7th பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம மனநிலை வந்து தெளிவாகவும் புரிதலாகவும் அழுத்தமாகவும் தைரியமாகவும் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பெறுவதற்காகவும் ஒவ்வொரு நாளும் பயன்படுது. அந்த ஒரு நாளில் இருக்கக்கூடிய மணி நேரமும் நொடி நேரமும் நமக்கு முக்கியமாக கருதப்படுது. இதன்படி தான் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம். அப்போ இந்த மாதத்தோட கடைசி நாள் அப்படின்னும்போது இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் பலருக்கு அமைஞ்சிருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு ஸ்பெஷல் ஆடியோ ஈவினிங் 6 மணிக்கு அன்பே சாயில் பப்ளிஷ் ஆகும். அதற்கப்புறம் 8 மணிக்கு ஆடியோ. ஸோ இன்றைக்கு மட்டும் 3 ஆடியோ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதம் 6 மணி இன்றைக்கி 6 மணிக்கு இந்த மாதத்தில்
நடந்த முக்கியமான மிராக்கள் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதே போல் உங்கள் லைஃப்பில் சில மிராக்கள் நடந்திருக்கும், அதை என்கிட்ட சொல்லியிருப்பீங்க. நான் பார்க்காமல் இருந்திருக்கலாம், இல்லை பார்த்து மறந்துருக்கலாம். இனி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன மிராக்கள் இருக்குதோ அதை ஒரு டைரியில் நான் எழுதி மெயின்டைன் பண்ண போகிறேன். அதனால் இனி எதுவும் மறக்காது. பட் உங்களுக்கு திரும்பவும் இந்த மாதத்தில் சாயப்பா என்ன மிராக்கள் செஞ்சாரோ அதை எனக்கு ரிப்பீட் பண்ணுங்கள். நான் 6 மணி பதிவில் அதை நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒருத்தவங்களுடைய மிராக்கள் இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அற்புதங்களுக்கும் உங்களுக்கு பங்கு இருக்குது. அப்போ என் வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தை உங்ககிட்ட சொல்லும்போது அது எனக்கு பலன் வருது. ஆனால் நான் பலனுக்காக செய்யலை, அது வேறு விஷயம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எந்த ஒரு வேலையையும் பலனுக்காக செய்யலை. பிஸ்னஸ் மட்டும் விதிவிலக்கு. பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய பெற்றவங்களுக்கு எந்த அடிப்படையில் நான் ஒரு சேவை செய்கிறேனோ அதே போல தான் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த சேவைகளை மட்டும்தான் நான் இங்கே செய்கிறேன். அவ்வளோதான். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி அதில் இருந்து மீண்டு வருகிறோம், அதை பொறுத்து தான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் இங்கே மாறுது. இன்றைக்கி முக்கியமான 4 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஏன்னா 4 பேர் கேட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பதிலாக சொல்ல போகிறோம். என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு கிடைக்கல, நான் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல, எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல, எதிர்பார்த்த வருமானமும் கிடைக்கல, எதிர்பார்த்த உதவிகளும் எனக்கு கிடைக்கல. அன்பு கிடைக்கல, உதவி கிடைக்கல, வாழ்க்கை கிடைக்கல, வருமானம் கிடைக்கல. ஒரு மனுஷனுக்கு இந்த 4 தான் முக்கியமாக இருக்குதுன்னு தோணுது. அந்த 4த்தையும் அசால்ட்டாக அந்த சாய்ராம் கேள்விகள் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இதுக்கு தானே மனுஷன் ஆசைப்படுறான், அதுக்கு கடவுளை ஏன் நிறைவேற்றாமல் இருக்காரு கடவுள்? கடவுளுக்கு கண் இல்லையா? கடவுளுக்கு கண் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மனசு இல்லையா? அப்போ மனசு இல்லாதவர் கடவுளாக இருக்க முடியாது. அப்போ அவர் வெறும் கல்லா? இதெல்லாம் பலர் விரக்தியோட வெளிப்பாடாக பேசக்கூடிய வார்த்தை. அதை தான் உங்கள் குரலாக நான் இங்கே ஒழிச்சிக்கிட்டு இருக்கேன். கடவுள் கல்லு தான், உண்மைதான், கடவுள் கல்லு தான். ஆனால் அந்த கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கடவுள் கல்லுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, ஆனால் அந்த கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்கா இல்லையா? இல்லைன்னா உங்கள் வீட்டில் வேறு யாராவது இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேளுங்க. கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குதான்னு கேளுங்க. கல்லுக்குள்ளே ஈரம் நிச்சயமாக இருக்குது. அப்போ கல்லுக்குள்ளே ஈரம் இருக்குது. அப்போது கடவுளுக்குள்ளேயும், கடவுள் கல்லாக இருந்தாலும் அவருக்குள்ளேயும் அந்த ஈரன்ற இரக்க குணம் இருக்குது. அந்த இரக்க குணம் உங்களை கண்டிப்பாக வாழ வச்சிருக்கணும். ஆனால் நீங்கள் என்னென்னலாம் மற்றவங்க கிட்டே இருந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். அன்பு இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அன்பை யாருக்கும் கொடுக்கல. நீங்கள் அன்பை யாருக்கும் கொடுக்கல. அதனால் எந்த விதமான அன்பும் உங்களுக்கு வரலை. அப்போ அன்பை கொடுக்காம நீங்கள் அன்பை பெற முடியாது. கொடுத்தா பெறலாம். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கொடுத்து பாருங்கள், அளவில்லாமல் பெறுவீங்க. ஆனால் கொடுக்கும்போது கஞ்சத்தனம் இல்லாமல் வைங்க. கஞ்சத்தனம் அப்படின்றது எதை சொல்கிறேன்னா, அந்த அன்பை பிரித்து பார்க்காதீங்க. இவங்க அவங்கன்னு பார்க்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரே விதமான அன்பை கொடுங்க. அன்பால் நீங்கள் வீழ்த்தப்படுறீங்கன்னு நாம் நினைக்கிறோம். அன்பால் வீழ்த்தப்படலை. எதிர்பார்த்த அன்பை கொடுத்ததால் வீழ்த்தப்பட்டோம். தப்பாக புரிஞ்சுக்கிறோம், தப்பாக வாழ்ந்துட்டோம். தப்பாக வாழ்ந்தால் தப்பாக தானே புரிஞ்சிக்க முடியும். அப்போது எதிர்பார்த்து ஒரு அன்பை கொடுத்தோம், அதனால் வீழ்த்தப்பட்டோம். எதிர்பார்க்காத அன்பை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வீழ்த்தப்பட மாட்டீங்க. வெற்றிகரமான மனுஷங்களாக நீங்கள் திகழ்வீர்கள். அதே போல் ஏன் உதவிகள் கிடைக்கல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் உதவிகள் கிடைக்கல? நீங்கள் கரராக இருக்கீங்க.
நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் உதவி செய்யலை, அதையும் மீறி ஒரு கட்டாயத்தின் பேரில் உதவிகள் செஞ்சீங்க, வேறு வழி இல்லாமல் உதவிகள் செஞ்சீங்க. உதவிகள் செய்யலைன்னா மற்றவங்க என்ன தப்பாக நினைப்பாங்களோ அப்படின்றதுக்காக உதவிகள் செஞ்சீங்க. பட் அந்த உதவி ஆத்மார்த்தத்தனமாக இல்லை, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவிகள் செய்யலை. இவங்களுக்கு நாம் உதவி செஞ்சால் நம்ம கஷ்ட காலத்தில் இவங்க உதவிகள் செய்வாங்க. இது எல்லாருடைய மனசுலையும் எப்படிப்பட்ட தாட்ஸ் தான் ஓடிட்டு இருக்குது. இதுதான் கடவுள் இந்த மாதிரியான உதவிகளை அவர் பெறதே இல்லை. நாம் நினைக்கிறோம் உதவிகள் செய்கிறதால மற்றவன் வாடுறான்னு. உதவிகள் செய்கிறதால நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தெரியுமா உங்களுக்கு? நான் ஒரு 3வது மனுஷனுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டா அந்த 3வது மனுஷன் அந்த நிமிஷம் வாடுறான், ஆனால் நானும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ எனக்கு தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது மற்றவங்களுக்கு போய் சேருது. இப்போ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவி எனக்கு நான் செஞ்சுக்கிற மாதிரி. அப்போ எனக்கு நான் உதவி செஞ்சுக்கிறேன் அப்படின்னா நான் எதிர்பார்த்து உதவி செஞ்சுப்பேனா? என்ன நான் எதிர்பார்த்து உதவி செஞ்சுப்பேனா? எனக்கு உதவி இல்லைன்னு நான் வருத்தப்படுறேன், ஆனால் நான் யாருக்கும் மனசார உதவி செய்யலை, அதனால் எனக்கு உதவிகள் கிடைக்கல. அப்போ நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செஞ்சு பாருங்கள். எதிர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண நெருக்கடி, அது அவங்க ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்மளால் ஒரு 200 300 இருந்துச்சுன்னா 1 கிலோ அரிசி வாங்கி கொடுக்கலாம், 1 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், ஒரு 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 1/4 கிலோ துவரம்பருப்பு வாங்கி கொடுக்கலாம். முடிக்கலாமா? முடிக்க முடியாதா? அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாட்டுக்காவது நம்ம வழி செய்யலாம் தானே? ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறத விட இப்படி பொருளாக வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு 3 வேளைக்கு அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு போட்ட ஒரு 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 சந்தோஷம் உங்கள் ஆன்மாவுக்கு கிடைக்கட்டுமே. ஆன்மாவை சந்தோஷப்படுத்துறதுல தான் வாழ்க்கையே இருக்குது. இவரை சந்தோஷப்படுத்தணும். யாரை? சாயப்பாவை தாண்டி சாயப்பா ஆன்மா ரூபத்தில் இருக்கார் இல்லையா, அவரை சந்தோஷப்படுத்தணும். அப்போ உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை சந்தோஷப்படுத்தும் போது அந்த ஆன்மா ரூபத்தில் இருக்கக்கூடிய சாயப்பாவை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சும்மா சொல்கிறோமா? நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னா நீங்கள் அப்படின்றது உங்கள் உடலும் உங்கள் மனமும் இல்லை, உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா. ஆன்மாவும் தான் கனெக்ஷன் ஆகும். மனுஷனும் பேசுகிற மாதிரி ஆன்மாவும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் கடவுளோட கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சாயப்பா பேசலைன்னு கேட்குறாங்க இல்லையா, சாயப்பா எங்கே பேசுவார், யார் மூலமாக பேசுவார் அப்படின்னா உங்கள் ஆன்மா மூலமாக தான் பேசுவார். இப்போ நீங்களும் நானும் மனுஷனும் பேசிக்கலாம். எப்படி மனிதன் ப்ளஸ் மனிதன் பேசுகிறானோ அதே மாதிரி ஒரு பறவை இன்னொரு பறவைக்கிட்ட பேசுதோ, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்துக்கிட்ட பேசுதோ, ஒரு இன்னும் சில விதமான உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள் பேசுதோ, அதே போல் நம்ம ஆன்மாவும் கடவுளோட ஆன்மாவும் பேசணும். அதில் தான் உங்களுடைய அத்தனை வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய நல்ல விஷயங்களும் ஏன் பாவங்களும் புண்ணியங்களும் அதில் தான் இருக்குது. பாவம் பண்ண மனுஷனுடைய ஆன்மா பேசுவது இல்லை. அப்போ ஆன்மா பேசலை அப்படின்னா வாழ்க்கை பேசாது. ஆன்மா பேசலைன்னா வாழ்க்கை பேசாது. அப்போ ஆன்மா பேசணும். அப்போ ஆன்மா பேசணுன்னா பாவம் செஞ்சாத மனுஷனாக வாழணும். அதாவது நமக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்யும்போது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா நம்மளுடைய விழிப்புணர்வை தாண்டி கடவுள்கிட்டோடைய ஆன்மாக்கிட்ட போய் சேரும். அப்போ அந்த 2 ஆன்மாவும் பேசக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அறிவுபூர்வமாக இல்லை ஞானம் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும். இப்போ எனக்கு வழி நடத்தக்கூடியது மிக முக்கியமாக இருக்கிறது, நான் பாவத்தை தொடர்ந்து செய்யலை, பாவத்தை கம்மி பண்ண, புது பாவத்தை ஆரம்பிக்கலை,
அப்போது என்னுடைய ஆன்மாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புனிதப்படுத்துகிறேன். புனிதப்படுத்தும் போது அதற்கு உண்டான முன்னேற்றங்கள் எனக்கு வந்து சேருது. ஓகே, முன்னேற்றங்கள் வந்து சேருது. இந்த உலகத்தில் 2 விதமான மனிதர்கள், ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன். இப்போ கெட்டவனும் வாழ்கிறான், கெட்டவனும் வாழுறான். ஆனால் கெட்டவனோட ஆன்மா புண்ணியம் பண்ணதான்னு நீங்கள் கேட்கலாம். அவன் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சதன் விளைவு அது. இப்போது நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வீடு, நிலம், சொத்து பத்து நிறைய வாங்கி போட்டாங்க. நிறைய சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெருகிற மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் கட்டினாங்க, வீடு கட்டினாங்க, தேட்டர்ஸ் கட்டினாங்க. ஸோ மாதத்துக்கு சாலிடாக 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் வர மாதிரி செஞ்சிட்டாங்க. இன்னொருத்த நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ், ஒரு 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அப்போது இவனுக்கு சம்பளம் யார் இருந்ததுன்னா அவனுக்கு அவங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து, அது மூலமாக கிடைச்ச வருமானத்தை வச்சு அவன் உழைக்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இவன் அம்மா அப்பா எந்த சொத்து பத்தையும் சேர்த்து வைக்கல. அதனால் இவன் கஷ்டப்பட்டு இவன் உழைச்சி இவன் குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறான். அப்போது இவன் என்ன பண்ணுவான், இவன் கஷ்டப்பட்டு தான் குழந்தைக்கு சேர்த்து வைக்கிறான். தந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா சம்பாதிச்ச சொத்து இருந்துச்சுன்னா இப்போ அவன் மணி காலை ஆட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பான். இப்போது நாம் செஞ்ச புண்ணியத்தோடைய அறுவடை வேலைக்கு போகாமல் தீயவைகளை செய்து கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்டத்தட்ட வந்து அவங்க அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்ச காசை அந்த வருமானத்தை வந்து செலவு பண்ணுற மாதிரி உழைக்காத மனிதன். அப்போது இவன் உழைக்கல அப்படின்னா சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். கரைய ஆரம்பிக்கும் போது மறுபடியும் அடுத்த 2 தலைமுறை 3 தலைமுறை கழிச்சு 4வது தலைமுறை மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பமாகும். இதுதான் வாழ்க்கையோட நேச்சுரல்ஸ், வாழ்க்கையோட இயற்கையே இதுதான். நாம் தான் பிறக்கிறோம், நாம் தான் இருக்கிறோம். முன்னோர்கள் செய்த பாவம் எங்கே வந்துச்சுன்னா அந்த முன்னோராக இருந்ததே நாம் தான். தாத்தன் பாட்டி காலத்தில் தாத்தாவாக இருந்தோம், அதுக்கப்புறம் இறந்தோம், அதுக்கப்புறம் பேரனாக மாறினோம். அந்த பேரன் மறுபடியும் அப்பனாக மாறுறான், அந்த அப்பன் மறுபடியும் தாத்தாவாக மாறுறான், அந்த தாத்தா மறுபடியும் பேரனாக மாறுறான். ஸோ லைஃப்ன்றது ஒரு சைக்கிள் மாதிரி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். லெஃப்ட்டில் இருந்த ரைட்டுக்கு தான் சுற்றும், மாற்றி சுற்றாது. தாத்தா முதல்ல பிறக்க மாட்டார், முதல்ல ஒரு பேரன் தான் பிறப்பான். அப்படி தான் நான் சொல்கிறோம். பேர குழந்தை, அந்த குழந்தை வந்து அது அப்பாவாகுது, அப்புறம் தாத்தாவாகுது, மறுபடியும் குழந்தையாக பிறக்குது, இப்படி தானே போகுது. ஸோ இந்த சைக்கிளை யாராலையும் மாற்றவே முடியாது. வாழ்க்கையோட இயற்கையை யாராலையும் மாற்ற முடியாது. இயற்கையை எதிர்த்து போராடுறவன் அவன் இன்னும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைவான், இல்லைன்னா செத்து போயிடுவான். கடவுள் அதுக்கு தான் சொல்கிறாரு, என்னுடைய மொழிகளை சந்தேகத்துக்கு கொண்டு வராத. நீ சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டன்னா உன்னோட அந்த இயற்கை தன்மையை நீ தெரிஞ்சிக்க ஆசைப்படுறன்னு அர்த்தம். எத்தனையோ பேர் வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தை கூட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆனால் இறக்கிற நேரம் இந்த நொடி இந்த செகண்டுன்னு சொல்லிட முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அதுதான் இயற்கைன்றது, ரைட்டா? அதுதான் இயற்கைன்றது. எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இயற்கை முடிச்சிருச்சுன்னா முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதற்கு எதிராக அவன் என்ன பண்ணாலும் அது பலனளிக்காது, என்ன செஞ்சாலும் பலனளிக்காது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்களுக்கு காரணம் அந்த ஆன்மா சேதப்படுத்தப்பட்டது. நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, உங்களை 4 பேர் வந்து தாக்குறாங்க, நீங்கள் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்கமில் இருக்கீங்க. அப்போ ப்ரைமரி பர்சனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களை 4 பேர் தாக்கும்போது குடும்பம் என்ன ஆகுது? அடுத்த உங்களோட வலி தீர்ற வரைக்கும், நீங்கள் மறுபடியும் நார்மல் ஆகிற வரைக்கும் உங்கள் குடும்பம் ஃபினான்ஷியலி, நிறைய தாய்மார்கள் இங்கே ரொம்ப கண்ணீர் விடுவாங்க,
ஃபினான்ஷியலி அஃபெக்டட் ஆகுறாங்க. அப்போ அவர் உடல்நிலை சரியாகி மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது 3 மாதத்தில் ஆற வேண்டியது 1 வருஷம் ஆகுது. ஏன்னா 3 மாதம் வரைக்கும் வேலைக்கு போகாமல் இருந்தால் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? வாடகை கொடுக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். வாடகை 1 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 2 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், 3 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் அட்வான்ஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அட்வான்ஸ், லாஸ்ட் அட்வான்ஸ் வந்துடுச்சுன்னா ஃபேஸை காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்கள குறை சொல்ல முடியாது, அவங்களுக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ என்ன ஆகுது, 3 மாதத்தில் சரியாக வேண்டியது நம்ம 2வது மாதத்தில் வேலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம். ஆட்டோ பிடிச்சோ, கால் டாக்ஸியை பிடிச்சோ, ஏதாவது ஒன்று. அப்போ மறுபடியும் என்ன ஆகுது, ஆற வேண்டியது ஆறாமல் போகுது. ஏன்னா உடம்புல ஸ்ட்ரெஸ் இருந்துருச்சுன்னா ஆற வேண்டிய புண்ணு கூட 1 மாதம் கழித்து தான் ஆகும். ஸோ அதனால தான் காலில் பட்ட அடிக்கு கண்ணு கலங்குதுன்னா என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்குது பாருங்கள். அப்போ காலில் இருந்து தானே தண்ணி வரணும். அப்போ இல்லாட்டி வலி காலில் மட்டும்தானே இருக்கணும், கண்ணில் ஏன் தண்ணி வருது? அப்போது நம்ம உடம்புன்றது எல்லாமே சம்மந்தப்பட்டது தான். அப்போது 1 மாதத்தில் ஆற வேண்டிய புண்ணு 3 மாதம் ஆகுது. ஏன்னா 1 மாதம் வரைக்கும் நம்மளால் இருக்க முடியல. இருக்கிற மகராசம் இருக்கிறான், இல்லாதவன் என்ன பண்ணுவான்? அது உங்களுக்கும் அதே கதை தான், எனக்கும் அதே கதை தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளை நாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதில் இருந்து மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்கள் ஆன்மா சுத்தப்படுத்தினாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போ உங்கள் உடம்பு ரெடியானால் தான் நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். அப்போ அது வரைக்கும் இந்த சிக்கல் தான். அப்போ ஆன்மாவை சுத்தப்படுத்தணுன்னா ஒரே விஷயங்கள், நல்லதை மட்டும் செய்யுங்க, வேறு ஒன்றுமே இல்லை, வேறு எதுவுமே இல்லை, எந்த லாஜிக்கும் இல்லை. கோயில் குளம் 1008 விளக்கு வைக்கணும், அங்க பிரதட்சணை பண்ணணும், காவடி தூக்கணும், நாக்கில் அழகு குத்தணும், எதுவும் தேவையில்லை. கடவுள் எந்த ஒரு விஷயத்தையும் வருத்தி செய்யாதே, இது எல்லா கடவுளும் சொல்லியிருக்காரு. ஆனால் மனுஷன் தன்னுடைய திருப்திக்காக அவன் வருத்திக்கிறான், அவ்வளோதான். ஆனால் கடவுள் வருத்தணும்னு சொல்லவே இல்லை. அப்போ மனுஷன் விருப்பப்படுறான், அது கடவுள் சம்மதிக்கிறாரு. ஆனால் கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை, அதனால புரிஞ்சுக்கோ, கடவுளுக்கு சம்மந்தம் இல்லை. கடவுள் என்ன சொல்கிறாரு, நீ உன்னை வருத்திக்கிறதால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எதிரில் ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு ஓடோடி உதவி செய்ய அங்கேயே நான் இருக்கிறேன்றாரு. ஆனால் நாம் இதெல்லாம் காதில் வாங்காமல் நாமளே ஒரு தத்துவத்தை வச்சுக்கிட்டோம், நாமளே ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கிக்கிட்டோம், நாமளே அதற்குரிய வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அழகு குத்துறதாலேயோ உங்களை வருத்திக்கிட்டதாலேயோ என்ன பிரயோஜனம்? சரி, நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்க, என்ன பிரயோஜனம்? சாப்பிடாமல் இருக்கிறது ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டு. வாரத்தில் ஒரு நாள் உண்ணா நோன்பு இருக்கணும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய மெஷின்ஸ் ஸ்டாப் ஆகக்கூடிய டே. ஒரு நாள் நிறுத்தி வைக்க தப்பே கிடையாது. ஆனால் அது அல்சரு அது இதுன்னு சொல்லி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து செய்யணும். அப்போ இதன் மூலமாக கடவுளுடைய அருளை வாங்கிடலான்னு நம்ம தப்பு கணக்கு போடுறோம். நோன்பு இருக்கிறது ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். ஆனால் கடவுள்கிட்ட நெருங்கிறதெல்லாம் அப்படின்றது வேறு விஷயம். மன ரீதியாக உங்களை ஸ்ட்ராங் பண்ணுறது தான் நோன்பு. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் மனுஷன் கடவுள் பேரில் செய்வான்ற நம்பிக்கையை வச்சு அப்படிப்பட்ட ஒரு கதை உருவாக்கப்பட்டதே தவிர கடவுளுக்கும் நோன்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதனால் இந்த அல்சர் அம்மாக்களும் சரி, அப்பாக்களும் சரி, அண்ணனும் சரி, தம்பி அக்காக்களும் சரி, தயவு செய்து இந்த விஷயத்தை செய்யாதீங்க. உடல் நல்லா இருந்தால் தான் நீங்கள் நல்லா உழைக்க முடியும். நல்லா உழைச்சாதான் பாவங்களையும் விளக்க முடியும். உங்கள் மனசு, உங்கள் புத்தி எல்லாமே உழைப்பின்கிட்ட இருந்துச்சுன்னா அன்வான்டான தாட்ஸு எதுவுமே போகாது. இது எல்லாமே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய இடத்துல புரிஞ்சுக்கிட்டாதான் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்கள் நடக்கும். அதே போல் வருமானம், இது ஒரே விஷயம். இது கிட்டத்தட்ட மிக்ஸ் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். நேர்மையாக வாழ்ந்துருங்க. நேர்மைன்னா உங்கள் செயல் தான் நேர்மை, உங்கள் செயல் தான் நேர்மை. இங்கே நிறைய பேர் வருமானம் பத்தல. எஸ், கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் லெவல் வேறு லெவல். ஏன்னா நாம் நிறைய ஆசைப்பட்டுட்டோம், அது நடத்தியே ஆகணும்னு சொல்லி நாமளாக பலவந்தப்படுத்திக்கிட்டோம்.
நாம் நம்மளை பலவந்தப்படுத்திக்கிட்டோம். யாரையும் பலவந்தப்படுத்தலை, நம்மளை நாமே பலவந்தப்படுத்திக்கிட்டோம். நமக்கு நாமளே ஒரு கம்பல்ஷனை உருவாக்கிக்கிட்டு சிக்கி தவிக்கிறோம். ஓகே, பிரச்சனை கிடையாது. எதெல்லாம் முடிக்க முடியுமோ அதை முடிச்சிருங்க. எதெல்லாம் முடிக்க முடியாது, இது கடைசி வரைக்கும் செய்யணுமோ அதை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுடைய உழைப்பில் கவனத்தை வைங்க. அந்த உழைப்பு நேர்மையாக இருக்கட்டும். அதே மாதிரி 8 மணி நேரம் உழைக்கிறீங்கன்னா 8 மணி நேரம் உழைங்க. அதுக்கு மேலே உழைக்காதீங்க, தயவுசெய்து உழைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கே உழைச்சிட்டா நாளைக்கு உழைக்கணும். உங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் உழைக்கணும். அப்போ 8 மணி நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குனீங்கன்னா அடுத்த 2 நாள் கழித்து அது 8 மணி நேரத்தை உங்களால் கொண்டு வர முடியாது. இப்போ 4 மணி நேரத்தை நீங்கள் இதில் சேர்த்துட்டிங்கன்னா அடுத்த 8 மணி நேரத்தை நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா மனசுக்குள்ளே ஒன்று தோணும், முந்தானித்தான் நைட் ஒர்க் பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அந்த நிலைமை வந்துடக்கூடாது. 8 ஹவர்ஸ் சிறப்பாக இருங்க. கடனை பற்றி கவலைப்படாதீங்க. திரும்ப சொல்கிறேன், கடன் ஒரு விஷயமே இல்லை, அதை முடிச்சிடலாம். நீங்கள் தெளிவாக இருக்கிற வரைக்கும் அந்த கடனையும் நீங்கள் நிச்சயமாக முடிச்சிடலாம். அடுத்தது, எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல. எதிர்பார்த்த வாழ்க்கை யாருக்கு தாங்க கிடைக்குது சொல்லுங்கள்? யாருக்கு கிடைச்சிருக்குதா? நான் இப்படி தான் எதிர்பார்த்தேன், இந்த அக்யூரேட்டாக எதிர்பார்த்தேன், கிடைச்சிதா? இப்போ ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா ஏதாவது தியாகம் பண்ணணும். ஆனால் தியாகம் பண்ணதுக்கப்புறம் ஐயோ தியாகம் பண்ணி இந்த வாழ்க்கையை பெற்றுட்டோமேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் விருப்பப்பட்டு தான் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணீங்க. ஒன்று கிடைக்கணும் அப்படின்றதால ஒரு விஷயத்தை விட்டீங்க. விட்ட விஷயத்தை மறுபடியும் ஏன் ரீகால் பண்ணுறீங்க? அதுக்கு அவசியமே இல்லையே. ஒன்ஸ் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இது வாழ்க்கையில் அது இல்லை. அப்போ என்ன கிடைச்சிருக்குதோ அதை திருப்தியாக வாழ்ந்துருங்க. எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா வாழவே முடியாது. இது வேணும்னா அது இருக்கக்கூடாது. சம்மதம்னா எங்கேயோ போகும். அதே போல் முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையையும் உருவாக்குங்க. அதில் 100% நிம்மதி கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலையில் மட்டும்தான் கவனத்தை வைக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைச்சிருக்குது. வேறு எதுக்கும் கிடைக்கல. அதை மறக்கக்கூடாது. நம்ம அதை மறக்கிறோம். முடிவை மத்தி தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர செயல் புரிவதில் யோசிக்கிறதுக்கு உண்டான தன்மையே நமக்கு இல்லை. ஸோ இதுவும் இங்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறுது. அதை ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டேன்றீங்கன்னு தெரியல. ஸோ பல விஷயங்களை பல கட்டத்தில் நம்ம கொண்டு போகும்போது எந்த விதமான தடங்கள் வந்தாலும் அதை தாண்ட முயற்சிக்கணும். தடையை தகர்த்தெறியணும். அங்கே தான் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டு உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமானது. இதை திரும்ப கேளுங்க. கேட்கும்போது தான் நிறைய பாவத்தை நம்ம குறைப்பிச்சாதான் வாழ்க்கை வாழ முடியுன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி இன்றைக்கி 6 மணிக்கு இந்த மாதத்தில் நடந்த சில மிராக்களை ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 8 மணிக்கும் ஒரு பதிவு இருக்குதுன்னு சொல்லி சொல்ல மறந்துட்டேன். இந்த அன்பே சாய் ப்ரேயரில் உங்கள் ப்ரேயர்ஸ் வரணுன்னா எனக்கு காலையில் இருந்து ஈவினிங் வரைக்கும் மெசேஜ் பண்ண வேண்டாம். நான் சொன்ன டைமில் மட்டும் நீங்கள் தினமும் எனக்கு ஒரு ஆடியோ கொடுத்துருங்க. அது எந்த டைம் தெரியுமா? நான் ஒரு ஈவினிங் ஒரு 5ல் இருந்து 6க்குள்ளே 5 மணியில் இருந்து 6 மணிக்குள்ளே எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி விடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் அன்பே சாய் ப்ரேயரில் நம்ம ஆடியோ கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு கீழே கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் ப்ரேயர் கொடுங்க. ஏன்னா எல்லா நேரமும் கொடுத்தீங்கன்னா நிறைய மெசேஜஸ் வருது. ஏன்னா அந்த டிஷர்ட்டும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு உண்டான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் இந்த ப்ரேயர்ஸ் வருது. ஒரு பக்கம் சாய்ப்பாட ஆர்டிகல்ஸ் நிறைய பேர் அனுப்புகிறீங்க. ஒரு பக்கம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாய்ப்பாட ஃபோட்டோஸ் அனுப்புகிறீங்க. ஸோ இதனால் எல்லாமே எனக்கு மிஸ் ஆகுது. ஈவினிங் கரெக்டாக 5 to 6 நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 5ல் இருந்து 6 மணிக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ரேயர்ஸ் இருக்குதோ அதை அன்பே சாயில் வாட்ஸ்அப் ஆடியோ இந்த வாட்ஸ்அப்பில் இது பண்ணுங்கள். இல்லையா அன்பே சாய் ப்ரேயரில் கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி கொடுக்குற ஆடியோவில் உங்களோட பிரார்த்தனைகள் சொல்லுங்கள். அதை அடுத்த நாள் ப்ரேயரில் வைக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம இனிமேல் தொடர்ந்து நம்ம செய்வோம். பிரார்த்தனையை தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிரார்த்தனை அன்பே சாய் ஆடியோ எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி பிரார்த்தனையும் நமக்கு முக்கியம்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.
ஓம் சாயிராம்.